எக்கோ கடைசியா கேக்குறேன், ஒண்ணு அந்த கொய்யாப்பழ கூடையை தந்துருங்க, இல்லனா அந்த ஒரு கூட கொய்யாப்பழத்துக்குள்ள காசு தந்துருங்க. அதானே எலியா அம்மனமா தெரியுதுன்னு இப்பதானே தெரியுது. நீ காசுக்கு தானே இவ்வளவு நேரம் கிடந்து என்கிட்ட கிடந்து சண்டை போட்டுருக்கா. அப்படியே கூட என்கிட்ட கொடுத்துட்டு திரும்ப நீ தானே ரிட்டர்ன் வந்து எடுத்துட்டு போயிருக்கா. இப்படி காசு வேணும்னு இப்படி என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கியோ? என்ன வீட்ல யாரும் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? எக்கா இந்த மாதிரி கேவலமான புத்திலாம் எனக்கு கிடையாதுக்கா. நீங்க தேவலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் பாத்துக்கிடுங்கன்னு சொன்னதுக்குள்ள கூடையோட மொத்தமா தூக்கிட்டு போயிட்டீல. என்ன ஒரு கேவலமான புத்தி. பாக்குற வயசுல மூத்தைய மாதிரி இருக்கியே, மத்தது பண்றது எல்லாம் அந்த சில்லற புத்தியால இருக்கு. ஏலே நீ ரொம்ப வாய் பேசிட்டு இருக்க பத்திக்க. சில்லற புத்தி குல்ற புத்தினா அவ்வளவுதான் பத்திக்க. என்னக்கா பண்ணுவீங்க? அப்படிதான் பேசுவேன். உங்களால என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி வேலை தானே பண்ணி வச்சிருக்கியே. இந்த பஞ்சவர்ணம் யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்கா. ஊருக்குள்ள ஆளை கூட்டுவதேன்னு வச்சுக்கியே, வந்தால அடிச்சு நவுட்டிரோவதுக்கு. என்ன ஏக்கா உங்களுக்கு மட்டும் ஆள் இருக்கோ? எனக்கு ஆள் இல்லையோ? என்ன ஒரே சத்தமா கேக்குது? நம்ம மாமியா கிழவி யாரு கூடயே சண்டை போட்டு கிடக்கு போலயே. இந்த பாரு, நீ யார வேணாலும் கூட்டு வா, எனக்கு பயம் இல்ல. நான் வந்து உன் கொய்யாப்பழ கூட எடுக்கல, அவ்வளவுதான். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா ஊருக்குள்ள ஆளை கூட்டு பஞ்சாயத்து வச்சிருவேன் பத்துக்க. பஞ்சாயத்து தானே கூப்பிடுங்க, என் பக்கம் நியாயம் இருக்கு, எனக்கு பிரச்சனை கிடையாது. என்ன கொய்யாப்பழ கூட அது இதுன்னு பேசிட்டு கிடக்காவே. ஒருவேளை நம்ம தூக்கிட்டு போனோமே அந்த கொய்யாப்பழ கூட பத்தி தான் பேசிட்டு இருக்காவளோ? நீங்கெல்லாம் என்ன பெரிய மனுஷங்களோ தெரியல. சீ, வயசுல மூத்த வீலா இருந்தா மட்டும் பத்தாது, கொஞ்சமாச்சும் அறிவு வேணும். நானும் சின்ன பையன் ஓய் அளவுக்கு இறங்கி வந்து பேசக்கூடாதுன்னு பார்த்துட்டு ஓவரா பேசிட்டு இருக்கியோ? ஏ பஞ்சவர்ணக்கா, என்னாச்சுக்கா? யாருக்கு அந்த பையன்? எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கியே? வா செல்லதாய், கேட்க ஆள் இல்லைன்னு தான் இவன் இப்படி எகிரிட்டு தெரியுதான்னு நினைக்கிறேன். ஏக்கா என்னக்கா ஆச்சு? ஏக்கா அத நான் சொல்றேன். என்ன தம்பி ஆச்சு? யார் பெஸ்ட் நீ? ஏக்கா நான் ஒரு கொய்யாப்பழ வியாபாரிக்கோ, கொய்யாப்பழம் கொண்டு உங்க ஊருக்குள்ள விக்கலான்ட்டு வந்தேங்கோ. இங்க இந்த அக்கா உட்கார்ந்து இருந்தாவே, இது கொய்யாப்பழம் வேணும் அப்படின்னு சொன்னாவே. சரிக்கா அப்ப நீங்க கொய்யாப்பழம் பார்த்து எடுங்க, நல்ல கொய்யாப்பழமா பார்த்து எடுங்க, நான் கொஞ்சம் பக்கத்துல ஒதுங்க போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஒண்ணுக்கு தாங்க இருக்க போனேன். வந்து பார்த்தா இந்த அக்கா மட்டும் தான் இருக்காம கொய்யாப்பழ கூடயே காணுக்கோ. என்னது கொய்யாப்பழ கூடயே காணுமா? ஆமாக்கோ, அதுக்குள்ள கொய்யாப்பழ கூடயே ஒளிச்சு வச்சுட்டு இங்க கேட்ட என்னமோ கதை சொல்றாவே. ஏ செல்லத்தாயி, அவன் சொல்றத நம்பாத. எக்கா கொய்யாப்பழ கூட எங்கக்கா போச்சு? செல்லத்தாயி, அவன் வாயை திறந்தாலே பொய் பத்துக்க. பாத்ரூம் போறேன்ட்டு போனானா, நான் இங்க தான் உட்கார்ந்துட்டு இருந்தேனா. என் வீட்ல கேஸ் வேற ஆஃப் பண்ணல பத்துக்க. அடுப்புல குழம்பு வச்சிருந்தேன், கேஸ் ஆஃப் பண்ண போனேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வெளிய வர 2 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள கொய்யாப்பழ கூடயும் காணோம், இவனையும் காணோம். உடனே நான் கூட சரி எங்க கூட எடுத்துட்டு போயிட்டா போனேன்னு திட்டிட்டு உட்கார்ந்திருக்கேன். திரும்ப 5 நிமிஷம் கழிச்சு வந்து என் கொய்யாப்பழ கூட எங்கன்னு என்கிட்ட கேட்கான். அட பாவி மக்கா, வசமால வந்து சிக்கியிருக்கேன். ஐயா, நான் தானே கொய்யாப்பழ கூட எடுத்துட்டு போனேன். இங்க இதுங்க ரெண்டும் அடிச்சிட்டு சண்டை போடுதுங்களே. இது தெரியாம நான் வேற கொய்யாப்பழத்துட்டு காசை கொண்டு வந்துட்டேனே. என்ன பண்றது இப்போ? இந்த மாமியா கிழவிக்கு தெரிஞ்சா நம்மள பின்னு பின்னி விடுவாளே. ஏற்கனவே நம்ம மேல கடுப்புல தான் சுத்திட்டு இருக்கா. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு நம்மள கொலை பண்ணிடுவா. ஐயா எக்கா என்னக்கா சொல்றியா? அப்ப இருந்து கொய்யாப்பழ கூட எங்க? செல்லத்தாயி, இந்த அவன் தான் வந்து எடுத்துட்டு போறதுக்கு. இந்த காசு காண்டி இங்க வந்து போய் சொல்லிட்டு தெரியறாமத்துக்கு. நீ அவன திருட்டு பழிய போட்டு காசை வாங்கிட்டு போயிடலான்னு பாப்பானா இருக்கும். என்ன பார்த்தா என்ன திருடுறவ மாதிரியா இருக்கு? எப்பா தம்பி, என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுறா? திருட்டு பழியெல்லாம் அந்த அக்கா மேல போடுறா. உன்னோட வயசுல எவ்வளவு மூத்தவியே, நீ இப்படி பண்ணலாமா? அந்த அக்கா அப்படிலாம் பண்ணக்கூடிய அக்கா கிடையாது. என்னோட வயசுல மூத்தவியலா? மூத்தவிய பண்ற வேலையா இது? கொஞ்சம் பாத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு போனா அதுக்குள்ள கூடையோட மொத்தமா தூக்கிட்டு போயிருக்கவே. ஏ குள்ள பயலே, நான் கூடையோட மொத்தமா தூக்கிட்டு போனேன்னு பாத்தியோ? நான் பாக்கலதான். அப்ப இங்க இருந்த கூட எங்க? கூட எங்க என்கிட்ட கேக்கா? யார் எடுத்து போனாங்களோ வீட்டை கேளு, இல்ல நீ தான் எடுத்துட்டு போயிருப்பியா இருக்கும். அடே மக்கா, இதுங்க ரெண்டு இப்படி சண்டை போடுதே. யார் கூட எடுத்துட்டு போயிருப்பான்னு தெரியலையே. இந்த அக்காவும் இப்படி பண்ண மாட்டாவே. இந்த வியாபாரி தெரியலையே, அப்படி அவனே கூட எடுத்துட்டு போன ஏன் இங்க வந்து இவ்வளவு சண்டை போடணும்? நடுவுல செல்லத்தாய்க்கா வந்து மாட்டிக்கிட்டாவே. இப்ப என்ன பண்றது? இந்த ஒத்தரசா இழுவ வந்தா நம்ம மாட்டிக்கிடுவோமே. பேசாம நம்மளே கூட்டத்துக்குள்ள பூந்து ஆட்டையே கழிச்சிட வேண்டியதுதான். யாரு பாது என் வீட்டு முன்னாடி நின்று கத்திட்டு கிடக்குறது? மர்மோளே வந்துட்டியா? நீ இல்லனோனே ஒவ்வொருத்தரும் வந்து கத்திட்டு போறான். என்னன்னு கேளு மர்மோளே. சின்ன பொண்ணு வந்துட்டாளா, இவ வந்து என்ன அட்டுலியம் பண்ண போறான்னு தெரியல. எத்தே இவெல்லாம் ஒரு ஆளு இவன் கிட்ட பேசிட்டு இருக்கியே? நான் எல்லாம் கேட்டுட்டு தான் வந்தேன். மர்மோளே என் மேல திருட்டு பழிக்கட்டான். ஏ முள்ளலி மண்டை, மரியாதை பேர் பத்துக்க. சும்மா இங்க வந்து என் வீட்டு முன்னாடி நின்று வந்து கத்திட்டு கிடக்க கூடாது. என்ன எங்க மாமியார் கேட்க ஆள் இல்ல நினைச்சு கத்திட்டு இருக்கியோ? அதேதான் நானும் கேக்குறேன். எனக்கு கேட்க ஆள் இல்லன்னு நினைச்சு அவ்வளவு வரை இப்படி சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்களோ? முதல்ல என் கொய்யாப்பழத்தை திருப்பி தர சொல்லுங்க, இல்லனா காசு தர சொல்லுங்க. ஐயோ, இவன் என்ன சொன்னாலும் விட மாட்டான் போலயே. இப்படி இருந்தா சரி வராது. இருங்க, எங்க ஆளுங்களை கூப்பிடுறேன். ஐயோ, போனெல்லாம் எடுக்கா. யாருக்கு போட போறான்னு தெரியலையே. நம்மளுக்கு வேற திக்கு திக்குன்னு இருக்க. எப்பா தம்பி, சும்மா போன் எடுத்து இந்த பூச்சாண்டி காட்டுற வியாழங்க வச்சுக்கிடாத. யார் பூச்சாண்டி காட்டுறான்னு இப்ப தெரியும். ரிங்கு போயிட்டே இருக்கு, எடுத்து தொலைறான் அவர். இந்த பாரு, இந்த போனை வச்சு பூச்சாண்டி காட்டுற வேலை எல்லாம் ஆகாது. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. நானும் பாத்துட்டு இருக்கேன். மாமியார் மருமகளும் சேர்த்து நாடகம் ஆடுறிய நாடகம். இந்த பையனை விடுற மாதிரி இல்ல. பேசாம மாமியா கிளவி மேல பழிய போட்டுற வேண்டியதுதான். எத்தே உண்மையே சொல்லுங்க, கொய்யாப்பழ கூட எடுத்தியலா இல்லையா? இந்த பையன் இந்த அளவுக்கு சண்டை போடுறான்னா எனக்கு நம்ம உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. என்ன மருமகளே,
அவன் சொல்றான்ட்டு நீ ஏன் மேல சந்தேகப்படுற? என்ன பார்த்தா என்ன திருடி மாதிரியா இருக்கு? என்னத்தே அப்ப கொய்யாப்பழ கூட எங்க போச்சு? உங்களை தானே பாத்துக்கிட்ட சொல்லி இந்த பையன் கொடுத்துட்டு போனா, அதுக்குள்ள எங்க போச்சு? அப்ப யார் எடுத்தா? எனக்கு என்ன தெரியும்? ஒரு பொருளை உங்ககிட்ட பாத்துக்கிடுங்கன்னு சொன்னா அதுக்கு பொறுப்பு நீங்க தானே. வேற யார் எடுத்துட்டு போனா எனக்கு தெரியாதுங்கியே. அதெல்லாம் எனக்கு தெரியாது மருமகளே. அந்த கொய்யாப்பழ கூட நான் எடுக்கல. இப்படியே போய் சொல்லிட்டே இருங்க எடுக்கலன்ட்டு. வாங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புவோம். என்னது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமா? இந்த குள்ள பையன் விடமாட்டான் போலயே. பேசாம இவனுக்கு காசை கொடுத்து அனுப்பிட வேண்டியதுதான். இந்த பாருப்பா, சும்மா போலீஸ் அது இதுன்னு பூச்சாண்டி கட்டுறதுக்கு வேலைலாம் வச்சுக்கிடாத. இப்ப என்ன உனக்கு? உன் கொய்யாப்பழ கூட எல்லாம் இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. எங்க அத்தை எடுக்கலன்ட்டாவ. யார் எடுத்துட்டு போய் எந்தாலும் எங்க போட்டாவளோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல இடத்த காலி பண்ணு. இப்ப என்ன உனக்கு காசு தானே வேணும்? அதுக்கு தானே இப்படி துடிச்சிட்டு இருக்கா? எவ்வளவு வேணும் சொல்லு. எவ்வளவு திமிரு உங்களுக்கு? என் கொய்யாப்பழ கூட எடுத்ததும் இல்லாம காசு தானே வேணும், எவ்வளவு தானே வேணும் அப்படின்னு கேட்டு பேசிட்டு இருக்கா. ஆமா, அதுக்கு தானே எடுத்து கத்திட்டு இருக்கா. காசு வேணா சொல்லி போய் வாங்கிட்டு போ, இல்லன்னா போயிரு பத்துக்க. காசு தாம்மா முதல்ல. மருமகளே, காசுல கொடுக்க கூடாது பத்துக்க. நீ காசு கொடுத்தா என்ன ஆகும்? ஏதோ நான் திருடுற மாதிரி தானே ஆகும். கேளட்டு சிரிக்கி இவ விட மாட்டா போலயே. காசை கொடுத்து இவனை ஆப் பண்ணிடலான்னு பார்த்தேன். இந்த இழுவையும் ஒத்தரசம் வந்தான்னு நான் தானே மாட்டுவேன். நான் தானே கொய்யாப்பழத்தை கிடந்து வித்துட்டு நடந்தேன். ஆமா, நீங்க தானே திருடி இருக்கீங்க. அதானே உங்க மருமவ காசு தரேங்க. இல்லனா இவ எதுக்கு சும்மா எதுக்கு காசு தரணும்? ஏ குள்ள பையா, இவன் வேற. இதுங்க ரெண்டுக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டேனே. இப்போதைக்கு சண்டை ஓயற மாதிரி இல்ல. நம்ம பேசாம நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். எத்தே இருங்க, இங்க பாருங்க. எல்லாரும் வேடிக்கை பார்க்காங்க. இப்ப செல்ல தாய்க்கா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ்வளவு வர வந்துருவாங்க. நம்மளுக்கு அசிங்கமா இருக்கும். இவன் சும்மா அவங்க இருந்து காட்டு கத்துவான். எதுக்குன்னா இது இவன் வீடு கிடையாது பார்த்து. இது நம்ம வீடு, நம்மளுக்கு தானே அசிங்கமா இருக்கும். நம்ம வீட்டு முன்னாடி வந்து ஒருத்தன் கத்திட்டு இருக்கான்ட்டான். பேசாம காசை கொடுத்து அனுப்புவோமான்னு விடுறது இல்லாம தேவலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள மருமகளே நீங்க ஒன்னும் சொல்லாண்டா. நீங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் கூடயே பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க? அவன் எங்கேயோ வச்சு எதையோ வச்சு மோண்டு போறான். உங்களுக்கு என்னையா? நீங்க எதுக்கு பாத்துக்கிறேன்? நீ பாத்துக்கிறேன்னு சொன்னவே ஒழுங்கா பாத்துக்கிடணும். கூட எந்தால விட்டாச்சு. இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப நாளாய் போய் இவனுக்கு தண்டை கட்ட வேண்டியதா இருக்கு. கெட்டதும் இல்லாம சும்மா ஏன் கிட்ட கத்திட்டு இருக்கீங்க? பாத்துக்கிறேன்டி உன்னை. உனக்கெல்லாம் வாய் முளைச்சிட்டேன்னு. என்ன அத்தை சும்மா முறைச்சிட்டே இருக்கியே? ஏ குள்ள பயலே, உனக்கு இப்ப எவ்வளவு காசு வேணும்? மரியாதை ஒழுங்கா மரியாதை பேசுறதுக்கு. ஆமா, இவர் அப்படியே மரியாதை தந்து அப்படியே டாரா கிழிச்சிட்டாரு. இந்தாயா, இதுல 3000 ரூபாய் இருக்கு. எடுத்துட்டு மரியாதை பேர் பத்துக்க. இதுக்கப்புறம் இந்த தெரு பக்கமும் இந்த வீட்டு பக்கமும் வந்தா அவளுக்கு காலை உடைச்சு கையில தந்துருவேன். என்ன காசு தரேன்னு ஓவரா பேசிட்டு இருக்கா? என் பழத்தை வளர்த்தி திருடி விட்டு காசு தந்து விட்டு இப்ப வாய். இந்த பாரு, இப்ப உனக்கு காசு வேணுமா வேண்டாமா? இல்லன்னா சும்மா அந்த கத்திட்டு கடந்து கதவு பூட்டிட்டு நான் பேரு பத்துக்க. வேற எங்கேயாச்சும் வேற சும்மா வந்து வீட்டு முன்னாடி சும்மா நின்று லோன் கத்திட்டு நடக்க வேண்டியதா இருக்கும். பாத்துக்க. எவ்வளவு திமிரு! திருடுறதெல்லாமே நக்கலாவ பேசுறீங்க. நக்கலா போ முதல்ல. சும்மா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காத. ஒரு வழியா இவனை சமாளிச்சு அமுச்சு விட்டாச்சு. சே, வித்த காசு எல்லாம் போயிட்டு 500 ரூபா தான் மிச்சம் இருக்கு. சரி, கிடைச்ச வர லாபம். இந்த கிளை வேற சமாளிக்கணும். இந்த கிளை வேற நம்மளோட செம்ம காண்டில் இருக்கும். எத்தே என்ன? அதான் நான் சொல்ல கேட்காம உனக்கு காசு கொடுத்து அனுப்பிட்டல. கடைசில போய் எனக்கு திருட்டு பழி தான கட்டியிருக்கா. என்னத்தே நீங்களே இப்படி பேசலாமா? ஏதாச்சும் பிரச்சனை வந்தா விட்டு கொடுத்து போனோம் நீங்க தானே சொன்னீங்க தே. நம்ம வீட்டு முன்னாடி ஒருத்தன் வந்து இப்படி கத்திட்டு இருக்கான். அதை பாத்துக்க நல்லாவா இருக்கத்தே? காசு தானே போனா போதத்தே. நீங்க திருட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் தே. நடி, நல்ல நடி. இப்ப என் மோய் வந்துருவான்ல, எல்லாம் சொல்லிட்டு தான் போணும். இப்பவே கிளம்பலாம் நினைச்சேன். நான் வந்த அப்புறம் தான் போணும். அதானே, கிளவி நம்மள வச்சு போட்டு கொடுக்காம போவாதே. வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா விட்டு கொடுக்கறது கிடையாது. வெளிய ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா விட்டு கொடுக்க வேண்டியது. என் மோய் சம்பாதிச்ச பணம் தானே. அதான் உனக்கு தனியா இறச்சி நீ செலவு பண்ணிட்டு இருக்கா. நானும் திருடவே இல்லைங்க. நான் என்ன திருடுற மாதிரியா இருக்கேன்னு பார்த்தா அந்த ஒரு கூட கொய்யாப்பழத்தை நானே எடுத்தேன். அவன் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கா. நீ காசு வேற கொடுத்து இதை நான் தான் திருடுனேன்னு நீ சொல்லாம சொல்லிட்டா. எத்தே அப்படிலாம் இல்லத்தே. சீக்கிரம் இந்த பிரச்சனையும் முடிக்கணும்னு தான் அப்படி பண்ணேன். பஞ்சவர்ணக்கோ விடுங்கக்கோ. அதான் அவன் போயிட்டான்ல. இதுக்கப்புறம் சரி விடுங்க. திரும்ப நீங்க ரெண்டும் ஏன் சண்டை போடுறீங்க? இல்ல செல்ல தாய், இவளுக்கு எவ்வளவு திமிரு பத்தியா? நான் இங்க ஒருத்தி பேசிட்டு இருக்கேன். இன்னும் மதிக்காம இவ பாட்டுக்கு பணத்தை தூக்கி கொடுக்கா. இல்ல பணம் இருக்க திமிரு தானே. என் பையன் அங்க சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு கொட்டுறான். இவன் அந்த இப்படி கொடுத்துட்டு தெரிய வேண்டியதுதான். ஏ சின்ன பொண்ணு, ஐயே, சனிய சைக்கிள்ல வந்த மாதிரி இவ வந்து நிக்கா. இவ என்ன இங்க வந்து நிக்கா? ஏன் இழுவை என்னடி? சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு 5 கிலோ கொய்யாப்பழம் தந்தால. அதே மாதிரி இன்னொரு 5 கிலோ கொய்யாப்பழம் தாயே. எங்க அக்கா புருஷனுக்கு தேவைப்படுது பத்துக்கே. அதான் அந்த மருந்து வச்ச கொய்யாப்பழம், குடிப்பழக்கத்தை நிப்பாட்டுறதுக்கு கொய்யாப்பழம் கொடுத்தந்தால. அது வேணும் பத்துக்கே. ஒரு 5 கிலோ தாயே. பிடி வாய மூடுடி, வாய மூடு. என்னது? இவன் உனக்கு கொய்யாப்பழம் தந்தாளா? ஏஸ், வாய மூடுடி. ஆமா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சின்ன பொண்ணு ஒரு கூட ஃபுல்லா கொய்யாப்பழம் கொண்டு வந்தா. அந்த கொய்யாப்பழத்துல சுகர் புத்துநோய் எதுவுமே வராதாமே. வேற குடிக்கார புருஷனுங்க கூட குடிய விட்டுருவானுங்களாம். ஏதோ கொய்யாப்பழத்துல மருந்துலாம் ஏத்தி வச்சிருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தால. நான் கூட 5 கிலோ வாங்கினேன். இந்த ஒத்தரசோர் 3 கிலோ வாங்கினா. அடி பாவி சின்ன பொண்ணு, அப்ப நீதான் எல்லாத்துக்கும் காரணமா? ஏ சின்ன பொண்ணு, சீக்கிரம் தாயே, இன்னொரு 5 கிலோ தாடி. அடியே, அப்ப எல்லாத்துக்கும் நீதான் காரணமா? நீதான் அந்த கூடைய தூக்கிட்டு போய் ஊர் ஊரா போய் வித்தியா? எத்தே அது இவ வேற ஏதோ பேசிட்டு இருக்காத்தே. ஏதோ தூங்கி முழிச்சு ஏதோ வந்து பேசிட்டு இருக்கான்னு நினைக்காத்தே. நீ ஒண்ணும் சொல்லாண்டா, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு.
என்ன நம்ம கொய்யாப்பழம் கேட்டதுக்குள்ள இவ்வளவு ரெண்டும் சண்டை போட்டுருவாளோ போலயே. சின்ன பொண்ணு இப்ப கொய்யாப்பழம் கிடைக்குமா இல்லையா? போடி, நேரம் கட்ட நேரத்துல வந்து கெடுத்து விட்டுட்டா. மரியாதை பேர் பத்துக்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்? இவ இதுக்கு இப்படி கோவப்படுறா? போங்கப்பா, கொய்யாப்பழம் கேட்டா தப்பா? திருடுறதெல்லாம் நீ திருடிட்டு நாசுக்கா என் மேல பழிய போட்டுட்டால. எத்தே தெரியாம பண்ணிட்டதே, விட்டுருங்க விட்டுருங்க. தெரியாம பண்ணியா? தெரியாம நீ எல்லாம் தெரிஞ்சே தாண்டி பண்ணிருக்க. போடுங்கக்கா, இன்னொரு 4-5 போடுங்க. என்ன நடிப்பு நடிக்கா பாருங்க. செல்லத்தாய்க்கா, என்னக்கா இப்படி பண்றியே? என்ன காப்பாத்துவியன்னு பார்த்தா இப்படி மாட்டி விட்றியலே. நீ பண்ற வேலைக்கு இவளை காப்பாத்தணுமா? காப்பாத்தணும். பஞ்சவர்ணக்கா 4 அடி நல்ல செவுட்ல போடுங்கக்கா. அப்படியே திருந்துறாளான்னு பாப்போம். என் மோவன் வரட்டும் டி, அதுக்கப்புறம் உன்னை பாத்துக்கிறேன். சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருடி. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் கதீஜா பேகம். ஹாப்பி பர்த்டே கதீஜா. எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. ஹாய் கணீர், ஹாய் உமர் பரக்கத், ஹாய் லக்ஷ்மி, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.